மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண மனித பரிணாம வளர்ச்சி சமூகம் மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அந்த கிளாஸோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பழங்கற்கால கற்கருவிகள் கண்டறியப்பட்டுள்ள இடம். ராபர்ட் ப்ரூஸ்புட்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அப்போது ராபர்ட் ப்ரூஸ்புட் எந்த இடத்துல பழங்கற்கால கற்கருவிகளை கண்டறிஞ்சிருந்தாரு அப்படின்றத இந்த கொஷினோட மீனிங். இதுக்கான சரியான பதில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பல்லாவரம். பல்லாவரத்தில் தான் பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட் 1863 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பழங்கற்கால கற்கருவிகள் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பல்லாவரம். இந்த பல்லாவரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்கருவியை இங்கே கண்டுபிடிச்ச கைக்கோடாரியை சென்னை அருங்காட்சியகத்தில் இன்னுமே பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எந்த பகுதியை சொல்கிறாங்கன்னா கொசஸ்தலை ஆறு அருகில் உள்ள பகுதிகளை தான் சொல்கிறாங்க. அது இங்கே கொடுத்துருக்க மற்ற ஆப்ஷனான குடியம், குகை, அத்திரம்பாக்கம் எல்லாமே பழங்கற்கால கற்கருவிகள் கண்டறியப்பட்ட இடங்கள் தான். பட் ராபர்ட் ப்ரூஸ்புட் கண்டறிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லாவரம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின், தேரி என்பதன் பொருள். தேரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சிவப்பு மணல் குன்றுகள் அப்படின்றத சரியான பதில். தேரி அப்படின்னா சிவப்பு மணல் குன்றுகள். இங்கே தேரி அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இடைக்கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தேரி அப்படின்னா மீனிங் பார்த்திங்கன்னா சிவப்பு மணல் குன்றுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின், பொருத்துகளை இந்த சைடு கற்காலங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒன்று லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பழங்கற்காலம் அப்படின்னா கைக்கோடாரி. பழங்கற்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா கைக்கோடாரிகள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இடைக்கற்காலம் அப்படின்னாவே நுண்கருவிகள், நுண்ணிய கருவிகள் செய்ய ஆரம்பித்தது இடைக்கற்காலம். புதிய கற்காலம் அப்படின்னும் போது பயிரிடுதல், வேளாண்மை செய்ய ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா புதிய கற்காலம். இரும்பு காலம் அப்படின்றது இரும்பின் பயனை அறிந்த காலம். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா 3412 ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். 3412. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் நினைவு சின்னம் அல்லது ஈம சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் நினைவு சின்னம் அல்லது ஈம சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, அனைத்தும். சரிங்களா? கர்த்திட்டையாக இருக்கட்டும், மென்கராகட்டும், நடுக்கல் இருக்கட்டும், முதுமக்கள் தாளிகள் இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பழங்கற்கால நினைவு சின்னம் அல்லது ஈம சின்னமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா கர்த்திட்டை அப்படின்றது இது எல்லாமே இறந்தவர்களுக்கு செலுத்தப்படும் மரியாதையாக தான் கருதப்படுறது. கர்த்திட்டை அப்படின்றது சைடில் 2 கல் நட்டு வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா செங்குத்தாக ஃப்ளாட்டாக ஒரு கல்லை போட்டுருவாங்க, அது கர்த்திட்டை. மென்கர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நீளமான செங்குத்து கல்லை நட்டு வைக்கிறது தான் மென்கர். இதே நடுக்கல் அப்படின்றது பொருளையோ அல்லது ஏதோ ஒரு சாதித்தவர்கள் இறக்கும் போது கட்டு வச்சு சின்னோண்டு கல்லாக நட்டு வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா நடுக்கல். இது மட்டும் இல்லாமல் முதுமக்கள் தாளிகள் இருக்குது. முதுமக்கள் தாளிகள் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் அதிக அளவில் நமக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நினைவு சின்னம் அல்லது ஈம சின்னங்களாக கருதப்படுகிறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கால மானுடவியல் அப்படின்னா மனித இன முன்னோர் குறித்த ஆய்வுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். கோடாரி கருவிகள் வீனஸ்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஏன்னா கல் மற்றும் எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு பெண் சிலை வடிவம் தான் பார்த்திங்கன்னா வீனஸ். அப்போது இது தவறு. செம்மண் மேடுகள் பட்டினம்பாக்கம் ரைட்டு. ராபர்ட் ப்ரூஸ்புட் பழங்கற்கால கற்கருவி ரைட்டு. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா கோடாரி கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீனஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இருமுக கருவிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இருமுக கருவிக்கு எடுத்துக்காட்டு. இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு தான்.
சரி ஆப்ஷன் டி கரெக்டு. இங்கே ஏ அண்ட் பி கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கை கோடாரியும் கரெக்டு, வெட்டுக்கருவியும் கரெக்டு தான். இருமுக கருவினா 2 பக்கமும் செதுக்கப்பட்டிருக்கும் கூர்மையாக்கப்பட்டிருக்க கருவி தான் இருமுக கருவி. இது வெட்டுக்கருவியும் வந்துட்டு ஒரு இருமுக கருவி தான், கை கோடாரியும் ஒரு இருமுக கருவி தான். நெக்ஸ்ட் கொஷின், மனித மூதாதையர்கள் தோன்றிய இடம். மனித மூதாதையர்கள் தோன்றிய இடம் அப்படின்னு கருதப்படுறது எது? எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா. நம்ம ஹோல் லெவலில் எடுத்துக்கிட்டோம், வேர்ல்ட் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனித இனம் தோன்றிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்கா தான். ஏன்னா அங்கேருந்து தான் ஆஸ்ட்ரோலோபித்தெகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ செப்பியன்ஸ், நியாண்டர்தால், குரோமாக்னான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மனித பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ கடைசியில் இந்த மனிதன் வந்து நவீன மனிதனாக வந்து நின்றுட்டுருக்குறோம் இல்லைங்களா. அந்த மனிதன் முதல்ல தோன்றிய பகுதி எது அப்படின்னா ஆப்பிரிக்கா தான். சரிங்களா. இதே வந்து தமிழ்நாட்டு லெவலில் கொடுத்துருக்க ஆப்ஷன் பொறுத்து தான். இதே கொசஸ்தலை யார் பகுதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு ரீஜியனில் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்னும் கோட்பாட்டினை கூறியவர். தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்னும் கோட்பாட்டினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி டார்வின். அதாவது சார்லஸ் டார்வின் தான் வந்து பார்த்திங்கன்னா தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பார். அதாவது இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு, அந்த இயற்கைக்கு தேவையான தகவமைப்பு நீ செஞ்சுக்கலன்னா அங்கே உன்னால் வாழ முடியாது. அதாவது தகுதியென தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு அது தவிர உயிரினங்களின் தோற்றம், மனிதர்களின் தோற்றம் அப்படின்னு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இதே ஹெரோடோடஸ் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸ்பென்சர் அப்படின்றவருடைய முழு நேம் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவர் வந்துட்டு உயிரியல் பரிணாம கொள்கையை வந்துட்டு சொல்லியிருப்பார். என்னிகால்டி நன்னா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகின் மிக பழமையான அருங்காட்சியகத்துக்கு பேர் தான் என்னிகால்டி நன்னா. இது ஒரு அரசருடைய மகளின் பெயர். சரிங்களா, ஒரு பொண்ணோட பேர் தான் என்னிகால்டி நன்னா. பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகள் கண்டறிந்த வருடம். பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகள் எந்த வருடம் கண்டுபிடிச்சிருக்காங்க? இது நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆப்ஷன் சி 1863 தான் பழங்கற்கால கற்கருவிகள் வந்துட்டு 1863 ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்றவர் பல்லாவரம் பகுதியில் ஒரு கை கோடாரியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற பழங்கற்கால கருவி. இது வந்துட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.